ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தையும் 13வது அதிகாரத்தையும் 14வது அதிகாரத்தையும் நாம் பார்க்கும் பொழுது 3 அதிகாரங்களிலும் ஆவிக்குரிய வரங்களை குறித்து பவுல் பேசியிருக்கிறார். இன்றைக்கு ஆவிக்குரிய வரங்களை குறித்த ஒரு பொதுவான காரியங்கள், ஆவிக்குரிய வரம் யாரால் கொடுக்கப்படுகிறது, எதற்காக கொடுக்கப்படுகிறது, எந்த நோக்கத்திற்காக அவைகள் கொடுக்கப்படுகிறது என்கிற காரியத்தை மாத்திரம் பொதுவான ஒரு செய்தியாக நாம் கற்றுக்கொள்வோம். அதாவது இந்த 3 அதிகாரமுமே ஒரு அசாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக விசுவாசிகளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உள்ளான பரிசுத்தத்தையும் வெளியான பரிசுத்தத்தையும் ஆழமாக பேசின பவுல் அப்போஸ்தலன் இப்பொழுது நீங்கள் உள்ளான பரிசுத்தத்திலும் வெளியான பரிசுத்தத்திலும் தேறின பின்பு இந்த ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் பயன்படுத்துகிறவர்களாக, அசாதாரணமானவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருப்பதற்கு எனக்கு மனசு இல்லைன்னு சொல்கிறாரு. 2ஆம் வசனத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி அஞ்ஞானிகளைப் போல, அறிவில்லாதவர்களைப் போல, ஊமையான விக்கிரகங்களிடத்தில் உங்கள் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. நீங்கள் ஏதோ போய் கும்பிடுகிறீங்க, ஏதோ வழிபடுகிறீங்க, தெய்வ வழிபாடுகளை செய்கிறீங்க. ஆனால் உங்களை அது அசாதாரணமானவர்களாக மாற்றலை. நாம் நம்முடைய தேவனை தொழுது கொள்ளும் பொழுது தேவன் நம்மை சாதாரணமான வாழ்விலிருந்து அசாதாரணமான வாழ்வைக்கு நம்மை அழைக்கிறார் என்கிற காரியத்தை அங்கே உணர்த்தி வைக்கும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த வரங்கள் தேவை என்பதை பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறார். வரங்கள் என்று சொன்னால் அது திறமைகளை குறிக்கிறது. டேலண்ட் என்று சொல்லுகிறோமோ அதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு உலக பிரகாரமான திறமைகளை பெற்றவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் சாதனை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். உடல் திறமை பெற்றவர்கள் அநேக அந்த விளையாட்டு போட்டிகளிலே சாதனையை பெறுகிறார்கள். அதாவது ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிவை பெறுகிறவர்கள் அங்கே அநேக புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து சயின்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய விதத்திலே அவர்கள் தேறுகிறார்கள். பேச்சு திறமை உடையவர்கள், அதிகார திறமை உடையவர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுடைய உலக பிரகாரமான திறமைகளிலே அவர்கள் ஜொலிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இங்கே வேதத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்து பாவங்களுக்கு செத்து நீதிக்கென்று பிழைக்கும்படியாக உள்ளான வாழ்விலும் வெளியான வாழ்விலும் பரிசுத்தமாய் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் அநேக திறமைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்க முடியும். இவை இல்லாமல் விசுவாசி எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. வரங்களை பெற்ற விசுவாசிகள், வரங்கள் மட்டும் இருந்தால் ஆவிக்குரியவர்கள் அதனால் ஆகிறதில்லை. கொரிந்து சபையில் வரங்கள் இருந்தும் ஆவிக்குரியவர்கள் போல நடவாமல் இவ்வுலகத்தாரை போலவும் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி சொல்லுகிறார். விசுவாசிகள் வரங்கள் இல்லாமல் வாழ முடியாது, ஆனால் வரங்கள் பெற்றுட்டான்னு சொல்லிட்டு சும்மா மாம்சத்துக்குரியவனாக நீங்கள் வாழவும் கூடாது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3:1-4 நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச துணியாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும், அதாவது வரங்களை பெற்றவங்ககிட்ட பொறாமை இருக்கக்கூடாது, வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது, பேதங்கள் இருக்கக்கூடாது, பிரிவினைகள், நீ அவனை சார்ந்தவன் இவனை சார்ந்தவன் என்கிற காரியங்கள் இல்லாதபடி இந்த வரங்களை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் எந்த காரியத்தையும் செய்கிற திறமை உடையவர்களாக வாழ வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை இங்கே பேசுகிறார். 11 காரியங்களை இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லிக் கொடுக்கிறார். வரங்களை குறித்த ஒரு 11 காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். முதல் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது தேவனுடைய ஆவியானவர் தான் வரங்களை கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. 7ஆம் வசனம் ஆவியானவருடைய அந்த ஆவியானவர் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று இந்த வரங்களை அவர் அளிக்கிறார் என்று பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தில் இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து என்று பார்க்கிறோம். ஆகவே வரங்களை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தின், அதாவது அவருடைய ஆளுகையின் கீழத்தான் இந்த வரங்களை நாம் பயன்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை பிடிக்காதவர்கள் அங்கே இயேசு கிறிஸ்து மரணமடைந்த பின்பு, சிலுவை மரணத்தை தழுவின பின்பு அநேகர் பேசினார்கள், அவன் செஞ்ச பாவத்துக்கு சரியான தண்டனை, அவன் ஒரு சபிக்கப்பட்டவன், அவனுக்கென்று சரியான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது, மரத்தில் தூக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்கிற கருத்துக்கள் இருந்தபடியினால் சரியான தண்டனை கிடச்சிச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஆவியானவரை பெற்ற மனிதன் இப்படி அவன் பேசுகிறதில்லை. அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஆவியானவர் உள்ளே இருக்கும் பொழுது அவன் இப்படி பேச மாட்டான். பரிசுத்த ஆவினாலே அல்லாமல் இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய அந்த ஆளுகையின் கீழாக வரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுத்தும்படியாகவே ஒவ்வொரு வரங்களையும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருந்து அவர் நிறைவேற்றும்படியாக அவர் கிரியை செய்கிறார். 3வது, ஒவ்வொரு விசுவாசியிடமும் ஒன்றோ அல்லது சில வரங்களோ காணப்படுகின்றன. ஆவியானவருடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது. 11வது வசனம், இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரு திறமையோ 2 திறமையோ அல்லது சொல்லப்படுகிற அனைத்து திறமைகளையோ அங்கே ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லி, இங்கே ஒவ்வொரு விசுவாசியிடத்தில் ஒரு திறமை அல்லது பல திறமைகள் காணப்படலாம். இவைகளை பொதுவாக பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். 4வது காரியம், எந்த ஒரு குறிப்பிட்ட வரமும் எல்லா விசுவாசியினிடத்திலும் இருப்பதில்லை. 12வது அதிகாரத்தின் 29-30 எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் அப்படி தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களா, எல்லாரும் போதிக்கிறார்களா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி வியாக்கியானம் பண்ணுகிறார்களா என்று சொல்லி எல்லா விசுவாசிகளிடத்திலையும் ஒரே குறிப்பிட்ட வரம் இருக்க வேண்டியதில்லை என்று பேசுகிறார். 5வதாக, எல்லா வரங்களும் அனைவருடைய நன்மைக்காகவே உள்ளன அன்றி தனி மனிதனுடைய ஆதாயத்துக்காக அல்ல. அதாவது சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் பக்தி விரித்து அடைந்து தேவனுக்குள்ளாக வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஒவ்வொருவரும் நான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி தன்னை உயர்த்துகிறதற்கு அல்ல, ஒரு தனி மனிதனுடைய ஆதாயத்துக்கு அல்ல, சபைகள் உருவாக்கப்படுகிறதற்கும் சபைகள் பரிசுத்தம் அடைகிறதற்கும் தனி மனிதனுடைய ஒரு பரிசுத்தத்திற்காகவும் தான் இந்த வரங்கள் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கின்றன. இவைகளை நாம் 1 கொரிந்தியர் 12:7 பார்க்கிறோம். 14வது அதிகாரம் 3-12 வரையிலும் பார்க்கிறோம். 19ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். சபையில் 10,000 அந்நிய பாஷைகளை பேசுவதை விட 5 வார்த்தைகள் பேசுகிறதே எனக்கு தீர்க்க தரிசனமாக, 5 வார்த்தை பேசுகிறது எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் மனுஷர்களுடைய பக்தி விருத்தி உண்டாகிறதற்கு சொல்கிறான், புத்தி உண்டாக்குகிறான், ஆறுதல் உண்டாக பேசுகிறான் என்று சொல்லி எல்லா வரங்களும் அனைவருடைய நன்மைக்காகத்தான் இது இருக்குது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கற்றுக் கொடுக்கிறார். ஒற்றுமையை வளர்ப்பதற்குத்தான் இந்த வரத்தை பயன்படுத்த வேண்டுமே ஒழிய பிரிவினைக்கு அல்ல என்று 1 கொரிந்தியர் 12:25 சொல்கிறார். சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை ஒன்று குறித்து ஒன்று கவலையாக இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறை உள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறானே. ஆகவே வரங்களை பயன்படுத்தும் பொழுது அது ஒற்றுமையை வளர்க்கக்கூடியதாக தான் இருக்க வேண்டுமே ஒழிய பிரிவினையை உண்டாக்கக்கூடியதாக அது இருக்கக்கூடாது. வரமோ அல்லது வரத்தையோ விட விசுவாசிகளில் கிரியை செய்யக்கூடிய தேவ அன்பு தான் பெரியது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் முழு அதிகாரத்திலும் 13 வசனங்களிலும் அங்கே அன்பை குறித்து பேசியிருக்கிறார். ஆகவே அன்போடு கூட இந்த வரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசிகள் ஆவிக்குரிய வரங்களை விரும்ப வேண்டும் என்று 8வதாக இந்த பகுதிகளிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 12:31, 14:1 இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள் என்று சொல்லுகிறார்.
9வதாக எல்லா வரங்களை விட தீர்க்க தரிசன வரம் மிக சிறந்ததென்று 14வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தின் பின்பகுதியில் சொல்லிக் கொடுக்கிறார். விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லுகிறார். 10வதாக தனக்கு ஏதோ ஒரு வரம் இருப்பதால் ஒருவரும் மற்றவரை விட தன்னை உயர்த்தக்கூடாது, உயர்ந்த எண்ணமுடையவர்களாக இருக்கக்கூடாது என்று 1 கொரிந்தியர் 13:4 சொல்லுகிறார். அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, பெருமையாக இருக்காது என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்புக்கு பொறாமை இல்லை என்று சொல்லுகிறார். அதே போல் 12வது அதிகாரத்தில் 21-25 கண்ணு கையை பார்த்துட்டு நீ எனக்கு வேணான்னு சொல்ல போகிறதில்ல. அதே போல் ஒவ்வொரு உறுப்பும் நீ வேணானி ஒன்றை பற்றி சொல்ல போகிறதில்லை. ஆகவே வரங்களை உடையவர்கள் தாழ்மையாக அவர்கள் இருக்க வேண்டும். தன்னை புகழாதவர்களாக, இருமாப்பு உடையவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது என்று பேசுகிறார். கடைசியாக 11வதாக வரங்களை பயன்படுத்தும் போது விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலும் ஒழுக்கமான விதத்திலும் நடந்து கொள்ள வேண்டும். சும்மா தாறுமாறாக அந்த காரியங்களை பயன்படுத்தக்கூடாது. வரங்களை பயன்படுத்தும் பொழுது விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ளணும். இது ஆண்டவர் தான் இந்த காரியத்தை செய்கிறார் என்கிறத ஏற்றுக்கொள்ளணும். அது ஒழுக்கமான ஒரு விதத்தில் அவைகள் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 14:40 சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஆகவே இந்த 3 அதிகாரத்திலும் ஆவிக்குரிய வரங்களை குறித்து பேசுகிற பவுல் அப்போஸ்தலன் வரங்களை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த வரங்கள் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும், எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு விசுவாசியும் எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதற்கு வரம் தேவை. சபை வளர்கிறதற்கும் பக்தி விருத்தி அடைகிறதற்கும் நிச்சயமாக வரங்கள் தேவை. அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். நாளைய தினத்தில் அந்த வரங்களினுடைய காரியங்களை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.